தசரதன் இல்லடத்தில் இந்த பூஜை நடைபெறுகிறது சொல்லி காணியம்மாள் அவருடைய இல்லடத்தில் இந்த பூஜையாகப்பட்டது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அண்ணாவுடைய இல்லடமாகப்பட்டது பால் பொங்க பட்டிகுளம் பொங்க நேர்த்தி கடன் பூஜை. முருகப்பெருமான் எப்படி வந்து கலந்துக்கணும்னா, முருகப்பெருமான் முருகன் என்றால் அழகு, என்றால் முருகன் முருகன் இந்த கலசத்திலே வந்த மறுபடியாக அழைக்கணும்னா முருகப்பெருமான் கந்தன் கடம்பன் கதிர்விடிவேலன் ஞான பண்டிதன் முத்துக்குமரன் வேல்வேல் முருகன் குமரேசன் கதிரேசன் என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமான் மூன்றாவது கடவுளாக சூரபத்மே சிங்கம் காசுரே உத்தண்டே பானுகோபே அக்னிமுகன் என்று சொல்லக்கூடிய 66 கோடி அசுர மக்களுடைய தொல்லை தாங்க முடியாமல் சொல் 33 கோடி தேவர்களுடைய சிவபெருமானத்திலே முறையிட சிவபெருமானுக்கோ பஞ்சமுகம் கோப வெறியிலே 6வது திருமுகம் தோன்றி 6 நெற்றிக்கண்களிலும் 6 அனல் பொறிகள் உருவாகி அதை வாயு பகவானத்திலே கொடுக்க வாயு பகவான் எடுத்துச் செல்ல முடியாமல் அக்னி பகவானத்திலே கொடுக்க அக்னி பகவானும் எடுத்துச் செல்ல முடியாமல் கங்கையிலே விட கங்கையாக அந்த 6 அனல் பொறிகளை தூக்கிச் செல்ல முடியாமல் தவழ்ந்து தவழ்ந்து எடுத்து சென்று இமயமலை சாரலில் இருக்கக்கூடிய சரவண பொய்கையிலே விட 6 அடுக்கு தாமரை மலர்களே 6 குழந்தைகளாக அவதாரம் செய்தார் முருகப்பெருமான். இதை கேள்விப்பட்ட இதை அறிந்த பார்வதா தேவி 6 குழந்தைகளை பார்க்கும் பொருட்டாக சரவண பொய்கையை சொல்லும் பொழுது கார்த்திகை பெண்களால் வளர்த்து வரப்பட்ட குழந்தை 6 குழந்தைகளில் தாயாரை பார்த்து ஓடி வரக்கூடிய தருவாயிலே ஒன்றாக சேர்த்து அணைக்க 6 முகம் 12 கரம் ஒரே உடலாக விளங்கிய சிவசுப்பிரமணிய கடவுள்